செய்வினை செயப்பாட்டு வினை. செய்வினையில் செய்பவர் முதன்மைப்படுத்தப்படுகிறார். செய்பவர்னா அந்த செயலை செய்யக்கூடியவங்க. இப்ப திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னா இதுல செய்பவர் யாரு? திருவள்ளுவர். அப்ப செய்வினையில செய்யக்கூடியவங்க தான் முதன்மைப்படுத்தப்படுது. அடுத்து செயப்பாட்டு வினை. திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. இதுல செய்யப்படு பொருள் அதுதான் முதன்மைப்படுத்தப்படுகிறது. என்ன பொருள்? திருக்குறள். அப்ப திருவள்ளுவர்ங்கிறது அந்த நபர், பொருள் என்னது? திருக்குறள். அப்ப திருக்குறள் தான் இங்க முதன்மைப்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்ல, மூன்றாம் வேற்றுமை உருபு ஆள் இங்க முக்கியமா கருதப்படுது. செய்பவருக்கு பின்னாடி ஆள் வேற்றுமை உருபு வந்துச்சுன்னா அது செயப்பாட்டு வினை. கரிகாலன் கல்லணையை கட்டினான். இதில் கரிகாலன் எழுவாய், கல்லணை செய்யப்படு பொருள், கட்டினான்கிறது பயனிலை. எப்பவுமே செய்வினை எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை அந்த வரிசையில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ அப்படிங்கிறதும் அதில் இடம்பெற்றிருக்கும். இதை வச்சு நம்ம இதை செய்வினைன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, செய்வினைனா செய்பவர் யார் செய்கிறாங்களோ அவங்கள முதன்மைப்படுத்தியிருப்பாங்க. ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். முதல்வர் கூட்டத்தை கலைத்தார். இது என்ன வினை? செய்வினை. முதல்வரால் கூட்டம் கலைக்கப்பட்டது செயப்பாட்டு வினை. இப்போ செய்வினையில் ஐ வேற்றுமை உருபு இருக்கு, முதல்ல எழுவாய் இருக்கு, செயப்படு பொருள் இருக்கு, பயனிலை இருக்கு, ஐ வேற்றுமை உருபு இருக்கு. அதுவே செயப்பாட்டு வினையில் ஆள் வேற்றுமை உருபு அது எங்கே இருக்கு? அதாவது அந்த செய்பவர் பக்கத்தில் எழுவாய் பக்கத்தில் ஆள் வேற்றுமை உருபு இருக்கு. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கபிலன் பாட்டு பாடினான். கபிலனால் பாட்டு பாடப்பட்டது. இதில் நீங்கள் ஒன்று கவனிக்கணும். இப்போது செய்வினையில் ஐ வேற்றுமை உருபு மேலே பார்த்ததில் இருந்துச்சு, இங்கே கீழே இல்லை. அதாவது ஒரு சில இடங்களில் இந்த இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்பட்டும் வரலாம், இல்லை மறைஞ்சு நின்னும் வரலாம். சரிங்களா? கவிதா பூச்செடிகளை நட்டாள். கவிதாவால் பூச்செடி நடப்பட்டது. அன்பு வேலை செய்தான். வேலை அன்புவால் செய்யப்பட்டது. இங்கே இன்னொன்று கவனிக்கலாம். அதாவது முதல்ல அன்புங்கிறத போடாமல் பின்னாடி நான் போட்டிருக்கேன், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எழுவாயோட ஆள் சேர்ந்துருக்கா, அதான் கவனிக்கணும். சரிங்களா? இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். தெரியல, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.